அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலேஜ் ஜாயின் பண்ண என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றதையும், அலாட்மெண்ட் ஆர்டரை ஓரளவுக்கு வியூ தான் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு இல்லை, எல்லாமே நல்ல வியூ தான் பண்ண போகிறோம். ரீசன் ஏன்னா, உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரில் தான் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும். ஸோ நம்ம அலாட்மெண்ட் ஆர்டரை பார்த்தா தான் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? மேலவே உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ப்ரொஃபைலில் லாகின் பார்க்கும்போது டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ கீழே பெருசாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எதுவும் கிடையாது அதிகமாக. பட் சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? நம்ம நேராக கண்டென்ட் போகாமல் ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும், 1520 ரூபா பே பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பே பண்ணதுக்கான ரெசிப்ட் ஆன்லைனில் பேமெண்ட் ரெசிப்ட் வந்திருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து காலேஜில் ஜாயின் பண்ணுறப்போ பிரின்ஸிபல் கிட்டே சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் ரூமில் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் 25லேருந்து 29 வரையும், அதாவது நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு நாள் கவர்மெண்ட் ஹாலிடே வரதால் அது கால்குலேஷனில் வராது. சரிங்களா? அடுத்தது உள்ள நம்ம டீட்டெயிலாக போயிட்டு பார்க்க வேண்டியது தான். இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் கன்ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் அப்படின்றது டிகிரி இருக்கலாம், இல்லை ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் இருக்கலாம், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கன்சால்டேட் மார்க் ஷீட் வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓவரால் செமஸ்டர் மார்க் ஷீட், அதாவது எல்லா செமஸ்டர்லையும் கொடுத்த மார்க் ஷீட் கன்ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசி அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், டிசி மட்டும் கொடுத்தாலே போதும். டிசிலே எல்லாருக்கும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வரும் அப்படின்றதால டிசி மட்டுமே போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன் ஸ்பெசிஃபைட் ஃபார்மேட், அதாவது ஆன்லைனில் எடுத்த புது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் இன்கம் சர்டிஃபிகேட் இன் ஸ்பெசிஃபைட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கம் சர்டிஃபிகேட் மேண்டேட்டரி கிடையாது, பட் அதை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இருந்தால் எடுத்துகிட்டு போங்க, இல்லைனா நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டோட ஒரு செட் ஆஃப் காப்பி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு எல்லாருக்குமே இருக்கோ, அதை ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரிஜினலி கையில் எடுத்துகிட்டு போங்க. தென் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருக்காங்கல்ல, அது உங்களுக்கு இருந்தால் எடுத்துகிட்டு போங்க, இல்லைனா நோ இஷ்யூஸ். அது எதுவும் பெருசாக பிரச்சனையே கிடையாது. நெக்ஸ்ட்டு 10th 1 11th 1 எல்லாருக்குமே பயங்கர டவுட்டாக இருக்குது. அதை பற்றி தான் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ 10th 1 பொறுத்தவரையும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு 1000 rupees டிடி எடுத்துகிட்டு போகிறது தான் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களே ரெக்ரியேட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? பட் அதில் யார் யார் எடுக்கணும் அப்படின்னா, எல்லாருமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. டிடிஇ அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தவங்க. அடுத்தது டீம்டு யூனிவர்சிட்டி இன் தமிழ்நாடு ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்றது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வரும். எஸ்ஆர்எம், சத்யபாமா, சவிதா. தென் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் சாஸ்திரா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே டிகிரி முடித்தவங்க நீங்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கணும். அது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் 1000 rupees டிடி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா, எந்த நேமில் எடுக்கணுன்றதே சொல்லியிருக்காங்க பாருங்கள், அந்த நேமில் தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணும். த ரிஜிஸ்டார் சென்னை டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சென்னை 28 இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடி எடுத்துகிட்டு போக வேண்டி வரும். தென் நெசசரி சர்டிஃபிகேட்டில் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரையிலும் அது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி எடுக்கணும். ஆல்ரெடி நிறைய சேனலில் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கணும் அப்படின்றது வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வரும். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி கூட எடுத்துக்கோங்க. அது என்ன ஒரு 2 daysல மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்துடும். அது எதுவும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் ஆன்டி ரேக்கிங் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நேற்றே வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைனா சேனல் பேஜில் போயிட்டு பாருங்கள், அதை பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காப்பி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 copies கேட்டிருக்காங்க. எதுக்கும் நீங்கள் 5 காப்பியாக எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 set ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸ் ஃபார் ஆல் த சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ one set of photocopies for all the certificates அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ கொடுக்குறீங்கல்ல எல்லா சர்டிஃபிகேட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு ஃபோட்டோ காப்பின்றது ஜெராக்ஸ் தான். ஒன்றுன்றதே நீங்கள் 2 3 கூட எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 செல்ஃப் என்வலப் கவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல்ஃப் என்வலப் கவரை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். செல்ஃப் என்வலப் கவர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை நீங்கள்
அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு மேலே வேறு எதுவும் எடுக்க தேவையில்ல. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. செல்ஃப் டிக்ளரேஷனை பற்றி இதில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ அது எடுக்க வேண்டி இருக்காது. என்ன ட்ரெஸ் கோடு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதில் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை. இந்த டாக்குமெண்ட் மட்டும்தான் தேவை. சரிங்களா? ஸோ ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை கவர் பண்ணி தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவை மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ கைஸ். பாய்.